வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பேச்சு தாயின் பிரியமான சமையலை பார்க்க போகிறது நண்டு குழம்பு. இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1/2 கிலோ நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். சுத்தமாக இந்த ஓடெல்லாம் உடச்சி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் 2, லவங்கம் 2, தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள். இப்போது அரைக்கிறதுக்கு சோம்பு, மிளகு, ஜீரகம் எல்லாம் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி தழை கடைசியாக தூவுறதுக்கு, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா நறுக்கி வைக்கிறோம், 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறோம். இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்குறோம். மிளகா தனியாத்தூள் மிக்ஸ் பண்ணது 2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். துருவி வச்சுருக்க தேங்காய் இது தேவையான அளவு எடுத்துருக்குறேன். கடாயில் சமையல் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிளகு, சோம்பு, ஜீரகம் இந்த 3த்தையும் போட்டு கொஞ்சம் வெடிக்கிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். அது கூட நம்ம இப்போ வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குற பொன்னிறமாக மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். மிளகா, வெங்காயம் இதோ இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்துடலாம். லைட்டாக வதக்குனதும் நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூளை இது கூட சேர்த்துடலாம். லைட்டாக 2 புரட்டு புரட்டிட்டு தக்காளி சேர்க்க போகிறோம். ரெண்டு நறுக்குன தக்காளி வச்சுருந்ததையும் இதில் சேர்த்துட்டோம். இப்போது கொஞ்சம் வதக்கி விட்டு அந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அது நல்லா வெந்ததுக்கு பிறகு எடுத்து பார்க்கலாம். இது இந்த மாதிரி வந்துடுச்சு. இது மாதிரி இருந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறோம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற ஒரு துண்டு பட்டை, ஏலக்காய் 2, லவங்கம் 2, அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பையும் சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிக்க முன்னாலும் அடுத்தது சேர்க்கக்கூடாது. கடுகு நல்லா படப்படன்னு வெடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். அது நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிடணும். நம்ம நண்டு மூழ்கி வேகிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது மசாலா.
இது நண்டு மூழ்கி வேகாது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கு பிறகு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம், கொதி வர்ற வரைக்கும் தண்ணி. இப்போ நல்லா கொதிச்சிட்டு மசாலா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம நண்டு சேர்த்துடலாம். இது கூட நண்டு நல்லா வேகிறதுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கும். நண்டு குழம்புல கால்சியம் சத்து நிறைய இருக்குது. சளி வீசிங் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.